OH சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்திரிகையாளர் தஞ்சி அமலன். வேட்டையன் பராக் பராக் பராக். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்த நாளை முன்னிட்டு அவரது 171வது படம், அதாவது தலைவர் 170 என்று பெயரிடப்பட்டிருந்த தாசே ஞானவேல் இயக்கும் படத்தோட தலைப்பு அதிகாரப்பூர்வமாக ரஜினியோட பிறந்த நாளை ஒட்டி வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுதான் வேட்டையன். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. சந்திரமுகி படத்தில் மிக பெருசாக கவனம் ஈர்த்த, மிக பெருசாக பேசப்பட்ட, மிக பெருசாக ரீச்சான அந்த வேட்டையன் கதாபாத்திரத்தோடைய பெயரையே டைட்டிலாக வச்சு கூடுதல் கவனத்தை ஈர்த்திருக்காரு படத்தோட இயக்குனர் தாசி ஞானவேல். டீசர் பார்த்தா இதுவரையிலும் ஒரு 4 மில்லியனுக்கு மேலே பார்வையாளர்களை தாண்டி போயிட்டுருக்குது. ஒரு நிமிஷம்தான் டீசரு, ஆனால் ரசிகர்களுக்கு அது பெரிய ஒரு தீபாவளி மாதிரி ஒரு கொண்டாட்டத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா அவ்வளோ அருமையாக அந்த டீசரு வெளியாகிருக்கு. ரஜினி இந்த வயசுலேயும் அவருடைய ஸ்டைல்லேருந்து ஒரு துளியும் குறையாமல் ரொம்ப அருமையாக அந்த டீசரில் அப்படி ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு அப்படியே காலிலேருந்து காட்டுறாங்க. பொதுவாக ரஜினி படம்னாலே இதற்கு முந்தைய பல ரஜினி படங்கள் எடுத்தோடனே அவர் முகத்தை காட்ட மாட்டாங்க. அப்படியே காலிலேருந்து ஆரம்பிக்கிறது, கையை காட்டுறது, அதுக்கப்புறம் தான் முகத்தை காட்டுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டைல் அதுலேயும் ஒரு இதை வச்சுருந்தாங்க. அதன் பிறகு வந்த படங்கள் இப்போ ஒரு 10 வருடங்களுக்கு அவர் நிறைய மாறி இருக்கு. கேஷுவலாக அவர் எடுத்தோடனே அவர் காட்டுற மாதிரி, முகத்தை காட்டுற மாதிரிலாம் வந்துருச்சு. இப்போ ரொம்ப நாளைக்கு பிறகு மறுபடியும் அவர் காலிலேருந்து ஃபோக்கஸ் ஆகி அப்புறமா அவர் நடந்து வர்றது, அதன் பிறகு அந்த லத்தி எடுத்துக்கிட்டு இப்படி போட்டுட்டு அப்படி நடந்து வர ஸ்டைலு, திரும்ப அவுட்டர் வர வந்தோடனே ஃப்ரேம் மட்டும் இருக்குது, முகத்தில் கிளாஸ் தனியாக இருக்குது, அதை எடுத்து அப்படி போடுவார். எப்படி இந்த சிகரெட்டை அப்படி தூக்கி போடுறது ஒரு ஸ்டைலாக இருந்ததோ அதே மாதிரி நிறைய படங்கள், இதுக்கு முந்தைய படங்களில் கூட ஃப்ரேம் இல்லாமல் வெறும் லென்ஸு மட்டுமே உள்ள கிளாஸை அப்படி தூக்கி மாட்டுற மாதிரி இருக்கும். இதில் ஃப்ரேம் இருக்குது, அந்த கிளாஸ் எடுத்து அப்படி போகிறது, அது அப்படியே பச்சக்குன்னு ஒட்டிக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காங்க. இது ரஜினி ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் பொதுவாக சினிமா ரசிகர்கள் எல்லாரும் ரசிக்கிற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பாக இருந்தது. பின்னணியில் அனிருத்தோட பின்னணியில் பார்த்தா ஒரு பெரிய வள்ளூர் குரல் கொடுக்குற மாதிரி ஒலிக்கிற மாதிரி இருக்குது. அது எதுக்கு அதை கோட் பண்ணியிருக்காங்க என்னன்னு தெரியல. அது ஏன்னா அப்படி பேசப்படணும் அப்படிங்கிறதுக்காகவே மறுபடியும் அந்த காக்காக்களுக்கு கதை பேசப்படணும் அப்படிங்கிறதுக்காண்டியே கூட இது திட்டமிட்டே செய்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். இப்படி ஒவ்வொரு படத்துக்கும் இன்னும் இந்த மாஸ் குறையாமல் கிராஃப் ஏறிக்கிட்டே போகிறாரு ரஜினிகாந்த். என்னை கேட்டால் இந்திய அளவில் ஒரு 73 வயசுலேயும் ஹீரோவாக இப்படி ஒரு ரொம்ப, அதாவது ஒரு 5 வயது சிறுவனில் ஆரம்பித்து முதியவர் வரை ஒரு ரசிகர்களை இன்னும் அதிகப்படுத்திகிட்டே இருக்கிற ஒரே நடிகன் எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்தாக தான் இருக்கும். கமல்ஹாசனும் ஒரு 70 வயதில் நடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் அதை தாண்டி இவர் அந்த அந்த ஸ்டைல் இன்னும் மாறாமையே இருக்கிறது ரஜினிகாந்த் ஒருவராக தான் இருக்கும். எம்ஜிஆர் கிட்டத்தட்ட ஒரு 57, 58 வயசு வரலையும் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஆனால் ரஜினிகாந்த் 73 வயசுலையும் இன்னமும் கதாநாயகனாகவே நடிச்சிட்ருக்காரு. சில பேர் அமிதாப் பச்சன்லாம் கதையின் நாயகனாக அப்படி நடிச்சிருப்பாங்க, வேற ஒரு ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க, ஒரு குணச்சித்திரமான கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. ஆனால் ஹீரோவாக ஒரு சோலோ ஹீரோவாக அடித்து தூக்கி நிறுத்திட்டு இருக்கு ரஜினி ஒருவர் மட்டும்தான். அதன் பிறகு அந்த வரிசையை கமல் இருக்கிறாரு. ஆனாலும் ரஜினியோட அந்த வசூல், ரஜினியோடைய ரசிகர் பட்டாளம், அந்த இதை கமலால் இன்னுமே சமன்படுத்த முடியலை. அந்த ஒரு உயரத்தில் இருக்கார். அந்த வகையில் பார்த்தா சூப்பர் ஸ்டார் இன்னும் அடுத்தடுத்து படங்கள் வரிசையை கட்டி வரப்போகுது. 171 மறுபடியும் லோகேஷ் பண்ண போகிறாரு. லால் சலாம் ரிலீஸ் ஆக ரெடியாக இருக்குது. லால் சலாமுடைய டீசரையும் பார்க்கும்போது அதுவும் ஒரு பேசப்படும் படமாக இருக்கும். அதில் ரஜினிக்கு ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் ரோல் மாறலாம் அப்படின்னா கூட அந்த ரஜினி இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயமே அந்த படத்துக்கு ரசிகர்கள் தேட்டருக்கு அழைச்சிட்டு வரோம். இப்படி ஒரு மாயை வித்தை காட்டும் ஒரு கதாநாயகனாக ரஜினி இன்னமும் இருந்துகிட்டு இருக்குது. சினிமா உலகுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை அளிக்குது.
இந்த டீசரை பொறுத்தவரையும் எனக்கு இன்னொரு கோணம் இன்னொரு கருத்தும் தோணுது. என்னன்னாக்கா அந்த டீசர் வந்து ஜெயிலர் படத்தில் பார்த்த அந்த டீசர் மாதிரியே ட்ரெய்லர் மாதிரியே ஒரு சாயலை வந்து ஏற்படுத்துது. ஏன்னா ஜெயிலர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த லேஸ் கட்டுவார், அப்புறம் அப்படியே வாக் பண்ணுவார், திரும்ப அவுட்டோர் வருவார், கன் எடுத்து ஷூட் பண்ணுவார், இந்த மாதிரி இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிட்டத்தட்ட இதுலேயும் போலீஸ் ஆஃபீஸர் தான், அதே மாதிரி வராரு, அதே மாதிரி நடந்து வராரு, அவுட்டோர் போகிறாரு, அவுட்டோரில் வந்து கிளாஸ் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா கன்னை இது பண்ணி ஷூட் பண்ணுற மாதிரியான ஒரு இதை கொண்டு வரதுனால அது ஜெயிலரை மீண்டும் வந்து நினைவுபடுத்துது. ஆனால் தாசே ஞானவேல் வந்து கதைக்கு மட்டுமே முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர். அதை வந்து ஜெய்பீம் படத்துலேயே வந்து நிரூபிச்சிருப்பார். ஆனால் இந்த டீசரை வச்சு நம்ம எதுவும் முடிவு பண்ண முடியாது. ஒருவேளை வந்து கதை கேட்டதனால் இப்படி அந்த ஒரு சில காட்சிகள் மட்டும் ஜெயிலரை நினைவூட்டுற மாதிரி வரலாம். பின்னணியில் என்ன கதை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அது படம் வெளியே வந்த பிறகு தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த டீசரை பொறுத்தவரையும் ஜெயிலருக்கும் இதற்கும் எந்த வேறுபாடும் இல்லாமல் ஒத்த சாயலை கொண்டிருக்கு அப்படிங்கிறத நான் வந்து நினைக்கிறேன். ஆனாலும் கூட தாசே ஞானவேல் இதுக்கு முந்தி ஜெயிலர் வந்து ஒரே ரத்த கலரியாக ஒரு ஆக்ஷன் பிளாக்கோட இருக்கும். தாசே ஞானவேல் வந்து ஒரு வாழ்வியலை உண்மை கதைகளை கையாளக்கூடிய நல்ல ஒரு வல்லமை உள்ள இயக்குனர். ஆனால் ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்னு வந்துட்டாலே இயக்குனர்கள் என்னன்னா ஒரு சின்ன ஒரு மாற்றத்துக்கும் தடுமாற்றத்துக்கும் ஆளாகிறாங்க. அது என்னன்னாக்கா அவருக்கு பெரிய ஒரு வணிகம் இருக்குது, பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது, அவங்க விரும்புகிற விஷயங்களை கதையில் படத்தில் திணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை வச்சிருக்காரா, இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாஸ் ஹீரோவுக்கே உரிய முழுக்க பொழுதுபோக்கு அம்சம் நிறைந்த ஒரு திரைக்கதையை பண்ணியிருக்காரா அப்படிங்கிறது படம் வெளியில் வந்த பிறகு தான் தெரியும். ஆனால் தாசே ஞானவேல் போன்ற இயக்குனர்கள் இந்த கமர்ஷியல் வட்டத்துக்குள்ளே மூழ்கிடாமல் அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு வலுவாக வரும், என்ன மாதிரியான அவங்க இயல்பு, அதை வந்து பெரிய இயக்குனர்கள் வச்சு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறப்ப சினிமாவுடைய ஒரு கலரும் மாறும். ஏன்னா வழக்கமான இருக்கிற அந்த பாணியெல்லாம் உடைத்தெறிந்து ஒரு பெரிய ஹீரோ ஆனால் கதைக்கு முக்கியத்துவம் உள்ள ஒரு திரைக்கதை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் கையாண்டுனீங்கனாக்கா இன்னும் வந்து ஒரு நல்ல படங்கள் வந்து வெளிவரும். ஆனால் இந்த ஒரு மாஸ் ஹீரோ அவங்களுக்கு நம்ம கதை பண்ணுறோம் படம் பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுட்டு தேவையற்ற இந்த ஆக்ஷன், தேவையற்ற வயலன்ஸ் இதெல்லாம் திணிக்கும் போது ஒரு நல்ல இயக்குனரும் காணாமல் போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன இருந்தாலும் இது வந்து நல்ல படமாக வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் படமாச்சு அப்படிங்கிறதுல தாசே ஞானவேல் போன்ற இயக்குனர்களும் வந்து ஒரு தடுமாற்றம் ஆகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. ஆனால் அதெல்லாம் உடைத்தெறிந்து ஒரு நல்ல படமாக வரும் என்கிற நம்பிக்கையும் இருக்குது. அந்த நம்பிக்கை இயக்குனரும் காப்பாற்றுவார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் ஒரு வித்தியாசமான கதைக்குள் நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒருவேளை இந்த கதையை தேர்ந்தெடுத்துக்கலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த படம் வேட்டையன் வெளிவந்த பிறகுதான் ரசிகர்கள்ட்ட எந்த மாதிரியான வரவேற்பை பெறுது, என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது பொறுத்திருந்தால் நம்ம பார்க்கணும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.